வாங்க மினி தோசை பீஸா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் தான். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுத்து அனுப்புனா கண்டிப்பாக கிட்ஸ் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மயோனைஸ் கூட டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டுத்தையும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சைட்லேயே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தோசைக்கல்லில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தோசை எப்பயும் ஊற்றுற மாதிரி குட்டி குட்டியாக தோசை ஊற்றிக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சாஸை அந்த ஊற்றின தோசை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் ஆனியன், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது மேலேயே சீஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போது இதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா சீஸ் மெல்ட் ஆகிட்டு மாவும் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆனால் நம்ம இப்போ ஒரு பட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்ரு ஆட் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா மாவு வெந்துடுச்சு, சீஸும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சிம்பிளான தோசை பீஸா ரெடி. நீங்களும் இந்த சிம்பிளான தோசை பீஸா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.